ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சாப் கிங்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேம் நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு பயங்கரமான ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக ஒரு லோ ஸ்கோரிங் டார்கெட் எங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஹை ஸ்கோரிங் சேஸ்லாம் போதும், எனாஃப் எனாஃப் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு கேம் நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனாலிஸ்ட் கிருபாகரனோட. வணக்கம் கிருபாகரன். வணக்கம் ப்ரோ. ஸோ இந்த கேம் வந்து என்ன சொல்றது, 111 இந்த ரன்னை வந்து டிஃபெண்ட் பண்ணதே கிடையாது ஐபிஎல்ல. நீங்க எப்படி பாத்தீங்க? இந்த இந்த டோட்டலை டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? இல்ல, ஆக்சுவலா ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா ம். 111 அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஐபிஎல் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஐபிஎல்லா போயிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல, அதுவும் ம். இல்லாம இது ஒரு பேட்டிங் ட்ராக்கும் கூட இன்னைக்கு விளையாண்டது முலான்பூர்ல. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா பஞ்சாப் கொஞ்சம் சுமாரா பேட்டிங் பண்ணியிருக்காங்க, ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பை த எண்ட் இது வந்து ஒரு ஃபுல் பவுலிங் ஷோ, ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லரா மாத்திட்டாங்க ஆக்சுவலா. எல்லாரும் இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்ல வந்து இந்த ஹை ஸ்கோரிங் கேம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும், பார்க்கறதுக்கு வியூவர்ஸ்க்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா போயிட்டு இருக்கிறதால இந்த லோ ஸ்கோரிங் வந்து இதுதான் கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க. யா, கூல் கூல். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆனா அந்த கேமோட முதல் ரெண்டு ஒரு 4 ஓவர் பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லரா இருக்க போகுது அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிரியான் சாரியா அண்ட் பிரப்சிம்ரன் சிங் மறுபடியும் எட் அகைன் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மூவிங் ஃபார்வர்ட், ஏன்னா இந்த பிச் வந்து எந்த அளவுக்கு பவுலிங்க்கு சாதகமான ஒரு பிச்சா இருக்குது அப்படின்றது நமக்கு மேபி கேம் போக 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 நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். பட் முதல்ல பிரியான் சாரியா அண்ட் பிரப்சிம்ரன் சிங் இந்த அளவுக்கு சூப்பரா ஸ்டார்ட் பண்ணது எப்படி பாக்குறீங்க நீங்க? அவங்க வழக்கம் போல பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து அந்த பவர் பிளேயர் நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணிடுவாங்க. ம். ஒரு ஹை ஸ்கோரிங் ஒரு லோ ஸ்கோரிங் எந்த கேம்னே இல்லை. இப்போ சிஎஸ்கே கேம்ஸ் 89 for 6 அந்த ஒரு ஸ்டேஜ்ல கூட இவங்களுடைய அந்த பவர் பிளே அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. ஸ்பெஷலி பிரியான்ஷ் ஆர்யா, ம். பிரப்சிம்ரன் இந்த சீசன்ல இதுக்கு முன்னாடி விளையாண்ட சீசனை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெரிய சீசனா அமையல. பட் இன்னொரு என்ன, பிரியான்ஷ் ஆர்யாவுக்கு வந்து ஒரு பிரில்லியன்ட் டெபியூவா பிரில்லியன்ட் சீசனா அமைஞ்சிருக்கு. ஸோ ம். அதே மாதிரி பிரப்சிம்ரன் சிங் அந்த ஒரு 10 ball 30 அந்த மாதிரியான ஒரு அக்ரெசிவான ஒரு நாக்ஸ் ஆடி கொடுக்குறாரு. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா அந்த பிளானும் வந்து கரெக்டா தெரிஞ்சிருச்சு. ம். பவர் பிளேல மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் தான். பிரியன்ஷ் ஆர்யா டொமஸ்டிக்ல ஃபாலோ பண்ணவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இந்த பவர் பிளேல நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ம். பிரப்சிமன் சிங் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமோட ரிசல்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆக்சுவலா வின் பண்ணிட்டாங்க பட் லோ ஸ்கோரிங் தான். ம். பட் இதவே கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா பவர் பிளேல இப்போ இந்த ஐபிஎல் உடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னா, பவர் பிளேவை எந்த டீம் வின் பண்றாங்களோ, பேட்டிங் ஆர் பவுலிங்கா இருக்கட்டும், ம். அந்த டீமோடைய ஹேண்ட்ஸ் தான் ஓங்கி இருக்கு. அப்படிங்கும்போது இந்த டீம்ஸ் இந்த ரெண்டு பேட்ஸ்மேனும் அந்த வேற ஒரு இதுக்கு சேஞ்ச் பண்ணாம பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ணி ஆடினா நல்லா இருக்கும்னு நான் பாக்குறேன். ஓகே, ரைட், கூல். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த சீசனை ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் நிறைய இடத்துல ரொம்ப அவசரப்படுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. சில பால்லாம் வந்து நீட்டா ஆடிக்கலாம், இந்த பாலுக்கு அதுக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுத்துருக்கலாமே, தேவையில்லாம இதுக்கு அட்டாக் பண்ணணுன்ற அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் சில டைம் தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த இதை? ஸோ இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கோம். ஸ்ரேயஸ் ஐயர் 2.0 அப்படின்னு நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். ஸோ அதோடைய எஃபெக்ட் தான் நான் பாக்குறேன். ஏன்னா பழைய ஸ்ரேயஸ் ஐயர்னா T20ல கூட அந்த நல்ல கிளாஸியான ஷாட்ஸ் ஆடுவாரு. அது மட்டும் இல்லாம இந்த டாட் பால்ஸ் நல்ல பால்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ஆடுறது அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் பார்த்திருந்தோம். பட் இப்போ வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச். ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா பெரிய ஸ்கோர் அடிக்க போறோம், ஒரு 30 ball 80 அடிக்க போறோம், ஒரு 40 ball 70 80 அப்படி அடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ரேயஸ் ஐயரை நம்ம பாக்குறோம். ஸோ ம். இது வந்து அந்த ஒரு எஃபெக்ட் தான். பெரிய ரன் ஸ்கோர் பண்ணணும், நிறைய ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடணும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. ஸோ இந்த ஐபிஎல்லும் அதுதான் டிமாண்ட் பண்ணுது. ஏன்னா பெரிய ஸ்கோர் அண்ட் போர்டு அப்படின்னு போட்டுட்டோம் அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மேட்ச்ல ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு ரீசன் நீங்க சொன்ன மாதிரி அவசரப்பட்டு ஆடிட்டாரோ அப்படின்னு நீங்க நீங்க கேட்டீங்க. சோ ம். அதுக்கு என்ன அப்படின்னா, லாஸ்ட் கேம் 240 அடிச்சு கூட லூஸ் ஆனாங்க. சோ ரன் எவ்வளவு அடிக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. சோ ஒரு நாள் ஓரளவுக்கு நல்ல டார்கெட் செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு. சோ அதனாலதான் அவசரப்படுறாருன்னு நான் பாக்குறேன். ம். சோ அந்த ஒரு விஷயத்த அவர் கேம் நல்லா தான் இருக்கு. ஷார்ட் செலெக்ஷன்ஸ் பவுன்சர்ல ப்ராப்ளம் இருக்குன்னாங்க, அதையும் கரெக்ட் பண்ணிட்டாரு. சோ ம். இன்னும் கொஞ்சம் அவசரப்படாம, ஏன்னா அவர்னால ஒரு 35 ball 80 அடிக்க முடியும் அப்படின்னா ஒரு 4 5 பால ரெஸ்பெக்ட் பண்ணி ஆடலாம். டாட் பால் வந்தா தப்பு இல்ல. சோ ஃபியூச்சர்ல அது கரெக்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். சோ ம். இந்த ஒரு கேமை வச்சு சொல்ல முடியாது. ஸ்ரேயஸ் ஐயருடைய ஃபார்ம் அப்படியே தான் இருக்கு. சோ ம். அதை அப்படியே தான் கண்டினியூ பண்ண போறாரு.
ஓகே, கூல். அண்ட் பஞ்சாப் கிங்ஸோடைய மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் இஷ்யூவா இருக்குதோ அப்படின்றது எனக்கு ஒரு இதாக இருக்கு. ஏன்னா சென்னை மேட்ச்லயுமே என்னன்னா முதல்ல ஒரு பிரப்சிம்ரன் சிங், ஷ்ரேயஸ் ஐயர்லாம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதை ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வந்துருச்சுன்னா மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணி டீசெண்டாக கொஞ்சம் அப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணி ஷிப்பை ஸ்டெபிலைஸ் பண்ணி நீட்டாக கொண்டு போவாங்க. ஒரு 150லேருந்து ஒரு 160 வரைக்கும் கொண்டு போகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். நிறைய த்ரூ அவுட் இயர்ஸ் பார்த்துருக்கோம். ஆனால் அந்த இதை பஞ்சாபுடைய அந்த மிடில் ஆர்டரும் பஞ்சாபோட அந்த லோவர் ஆர்டர் பேட்டர்ஸுமே அதை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்னன்னா ஷ்ரேயஸ் ஐயர் போயிட்டார் அப்படின்னா நேஹல் வதேரா பெருசாக நிற்க மாட்டார். ஒன்று ரெண்டு மேட்ச் சூப்பராக ஆடினார் இந்த கேமில், பயங்கரமான கேம் ஆனார். பட் ஆனால் மேலே ஒரு கிரைசிஸ் வரும்போது கீழே நேஹல் வதேரா கொஞ்சம் கைவிட்டுறாரு. அண்ட் மேக்ஸ்வெல் மேலே சுத்தமாக நம்ம நம்பிக்கை வைக்க முடியுமா இல்லையான்றது ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. இன்னைக்கு இவர் ஜாஷ் இங்கிலீஷ் வந்திருந்தார், அவருமே பெருசாக எதுவுமே பண்ணல. அப்படின்னும் போது ஆஹ், ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன் உங்களுக்கு லெட்ஸ் இது வந்து உங்களுக்கு குரூப் ஸ்டேஜில் வந்துருச்சு. இதே இது உங்களுக்கு பிளே ஆஃப்ஸில் வரும்போதோ இல்லை ஒரு எலிமினேட்டரில் வரும்போதோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் ஆனால் அந்த மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்கிறது வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக பார்க்குறீங்களா நீங்கள்? ஸோ டெஃபினெட்லி, ஏன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒண்ணுதான். பெருசா பஞ்சாப் கிங்ஸுக்கு அந்த மிடில் ஆர்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆகல. ம். பட் ஒரு ரெண்டு கேம்ஸ்ல வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மென்ஷன் பண்ண மாதிரி சிஎஸ்கே எகெயின்ஸ்டான கேம்ல ஆக்சுவலா அவங்க அந்த லோவர் ஆர்டர் மார்க்கோ யான்சன் அண்ட் பிரியான்ஷ் ஆர்யாவுடைய அந்த இன்னிங்ஸ், மார்க்கோ யான்சன் டுவர்ட்ஸ் த எண்ட் அண்ட் சஷாந்த் சிங் இவங்கெல்லாம் வந்து மேக்கப் பண்ணி ஓரளவுக்கு நல்ல டார்கெட் செட் பண்ணிட்டாங்க. பட் ம். இந்த மேட்ச்ல வந்து இந்த டாப் ஆர்டர் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 3ல ஸ்ரேயஸ் ஐயர் போயிட்டாரு அப்படின்னா ம். கீழே வர பிளேயர்ஸ் வந்து யாருமே பெரிய அளவுல ரன்ஸ் ஸ்கோர் பண்றது இல்ல. ம். நீங்க சொன்ன மாதிரி நேஹல் வதேரா ஒரு 2 3 இன்னிங்ஸ் சூப்பரா ஆடினாரு. பட் பெரிய சுச்சுவேஷன்ல, பிரஷர் சுச்சுவேஷன்ல பெருசா ஆட மாட்டேங்கிறாரு. சஷாங்க் சிங் ஆடுறாரு, பட் அவரு கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு, பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு யாருமே இல்ல அந்த சைட்ல. கிளென் மேக்ஸ்வெலுடைய ஃபார்ம் வந்து டீசென்ட்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா டீமுக்கு இன்னைக்கு கூட அவரு நினைச்சிருந்தா பெரிய ஸ்கோர் கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். ம். பட் இந்த சுச்சுவேஷன்ல ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கும்போது, சோ அதே மாதிரிதான் மார்க்கோ யான்சன் இன்னைக்கு ஜேவியர் பேட்லெட் வரைக்கும் இன்னைக்கு பேட்ஸ்மேன் வச்சிருந்தாங்க, ஒரு இம்பாக்ட் பிளேயரும் பேட்டரா கொண்டு வந்தாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்கோர் எக்ஸ்பெக்டே பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி லீக் ஸ்டேஜ் இது ஓகே, ஒரு மேட்ச் அப்படின்னு பார்க்கலாம். பட் பெரிய கேம்ஸ், நாக் அவுட் கேம்ஸ் வரும்போது ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய பிளேயர் அந்த அந்த இடத்துல ஸ்டெப் அப் பண்ணி விளாண்டே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆர்சிபிக்கு ஏபிடி வில்லியர்ஸ், மும்பை இந்தியன்ஸுக்கு கைரன் பொலாட் மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் இந்த மிடில் ஆர்டர் ஒருவேளை அந்த டாப் ஆர்டர் 89 ஃபார் 5 6 அப்படி இருந்தா கூட டீமை வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல டார்கெட்டுக்கு புஷ் பண்ற மாதிரியோ இல்ல பெரிய சேசஸ்ல ஹெல்ப் பண்ற மாதிரியான பிளேயர்ஸ் கண்டிப்பா தேவை. கிளென் மேக்ஸ்வெலுக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. பட் அவர் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணும், அந்த ஒரு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஆடணும். ஸ்டாயினிஸ் இன்னைக்கு ஏன் விளாடல அப்படின்னு தெரியல. அவர் கூட இருக்காரு. லாஸ்ட் கேம் வந்து அந்த 240 அந்த ஒரு மார்க் வர்றதுக்கு மெயின் ரீசனே அவர் தான். ஒரு 4 6 அடிச்சார் லாஸ்ட் ஓவர்ல. சோ அவரை வந்து ஏன் டிராப் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. பேட்டிங் டெப்த் அப்படின்னு சொல்லலாம், ஜாஸ் இங்கிலீஷை கொண்டு வந்தது. பட் ஸ்டில் ஸ்டாயினிஸ் இருக்கும்போது அந்த ஜாஸ் இங்கிலீஷ் ஏன் உள்ள வரணும் அப்படிங்கிறது தெரியல. ரீசனும் டாஸ்ல கேப்டன் கொடுக்கல. சோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து இருக்கிற பிளேயர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல் மாதிரியான பிளேயர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணி ஆடணும். அதே மாதிரி டீம் செலெக்ஷன்ஸ்லயும் வந்து அவங்க அந்த சரியான பிளேயர்ஸை சரியான பொசிஷன்ல ஆட வைக்கணும். ம். ஓகே, கூல். நெக்ஸ்ட் கேகேஆர் பார்த்துட்டோம்னா கேகேஆரோட ஓப்பனிங் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு 6 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல நான் 90 பிளஸ் அடிப்பேன் அப்படின்னு சொல்ற குவிண்டன் டிகாக்க டீம்ல வச்சுக்கிறது வந்து இன்னும் சரியான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டா இல்ல. ஏன்னா லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி நம்ம கேகேஆர் உடைய வீடியோ நம்ம பண்ணியிருந்தோம். நான் அப்ப சொன்னேன் ஒரு 2 மேட்சஸ் கொடுக்கலாம் குவிண்டன் டிகாக்கு, அப்படி இல்லைன்னா ராம்னுல்லா குர்பாஸை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு. ம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் டே ஸ்டேஜ் வந்துருச்சு. ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் நம்ம பழைய குவிண்டன் டிகாக்க நம்மளால பார்க்க முடியல. அந்த ஒரு பழைய ஃபார்ம்ல இருக்க குவிண்டன் டிகாக் அப்படின்னா இந்த மாதிரியான கேம்ஸ் அப்படிங்கும்போது 111 அப்படிங்கும்போது அவரே ஒரு பாதி கேமை ஃபினிஷ் பண்ணிடுவாரு. சோ ம். இந்த மாதிரியான குவிண்டன் டிகாக நம்மளால பார்க்க முடியல. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இனி ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்ல கேகேஆர் ராமனுல்லா குர்பாஸ் ஆட வைக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஃபார்ம்லயும் இருக்காரு. சோ ம். ஒரு இவ்வளவு மேட்சஸ் அவரை பெஞ்ச் பண்ணதே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா நான் பாக்குறேன் ஓப்பனிங்ல. ம். சோ குவிண்டன் டிகாக்கு பதிலா ராமனுல்லா குர்பாஸ் நெக்ஸ்ட் கேம்ல இருந்து கண்டினியூ பண்ணணும். நல்லா இருக்கும். ஓகே. அண்ட் அதே ஒரு நம்ம பஞ்சாபுக்கு பேசின அதே இஷ்யூ வந்து கொல்கட்டாலையுமே இருக்குன்னு நான் பார்க்குறேன். உங்களுக்கு அஜிங்கியா ரஹானே ஒரு நல்ல குவிக் ஸ்டார்ட் கொடுத்துறாரு நிறைய மேட்சஸ்ல. ரகுவன்ஷி வந்து ரொம்ப ரிலையபிளான ஒரு பிளேயரா இருக்காரு. பட் அதை தாண்டிட்டோம் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் உங்களுக்கு இந்த மாதிரி கிரைசிஸ் சுச்சுவேஷன் எப்படி ஆடுறாரு அப்படின்ற ஒன்று இருக்கு. டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது நல்லா பண்றாரு. அதே ஒரு கமெண்ட்டை நம்ம ரிங்கு சிங் டீமே பேசலாம்.
டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆண்ட்ரே ரசல் போன சீசன் இருந்த மாதிரி இந்த சீசன் இல்ல. அண்ட் ரமன்தீப் சிங் இன்னைக்கு வந்து அவர் அவுட் ஆன விதத்தெல்லாம் பார்க்கும்போது கமான் லைக் எதுக்கு உங்க டீம்ல, ஏன்னா உங்களோட கடைசி ஹோப் ஒரு 30, உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 7 ஓவர் மிச்சம் இருக்குது, 7-8 ஓவர் மிச்சம் இருக்குது, கம்மியான டார்கெட் தான் இருக்கு, ஒரு 30 ரன் தான் அடிக்கணும், 8 ஓவருக்கு 30 ஈஸியாக அடிக்கலாம். ஆனால் அந்த டைம்ல நான் வந்து மொத பால்லே சூப்பராக ஸ்வீப் பண்ணி 4 அடிக்க ட்ரை பண்ணுவேன், இல்லை நான் ஸ்வீப் பண்ணி ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் ஷாட்டோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்கை வைக்காம ஸ்வீப் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு கேம் ரமன்தீப் இன்னைக்கு ஆனதா இருக்கட்டும். அங்க பஞ்சாப் கிங்ஸ்க்கு பேசினா அதே பாயிண்ட்ஸ் இங்கேயும் நம்ம பேச முடியுமா? இங்கேயுமே என்னன்னா மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் ரொம்ப போரா இருக்காங்க. டீம் கிரைசிஸ்ல இருக்கும்போது காப்பாத்துறதுக்கான ஒரு சக்தி அவங்ககிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா? சோ சக்தி இல்ல அப்படின்னு சொல்றதை விட டீம்ல எல்லா பிளேயர்ஸும் ஆக்சுவலா நல்ல நல்ல பினிஷர்ஸ் இருக்காங்க. ரசல் மாதிரியான ஒரு பினிஷர் என்டர் ஐபிஎல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. அதே மாதிரி ரிங்கு சிங் நிறைய கேம்ஸ் பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. ரமன்தீப் சிங்க்கு அந்த ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் லோவர் த ஆர்டர் வந்தாலும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணி இன்னைக்கு அவர் ஈஸியா எடுத்துட்டு போயிருக்கலாம் கேம். ஒரு லோ டார்கெட் அப்படிங்கும் போது அவருடைய அந்த நார்மல் கேம் நம்பர் 3ல எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரியான ஒரு கேம் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் இருக்கு எல்லா பிளேயர்ஸ்கிட்டையும். பட் இந்த இந்த சீசன் வந்து அவங்க அதை வந்து யூஸ் பண்ணல, யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம், பேட்டிங் ஆர்டர் வந்து அவங்க சரியா பயன்படுத்தல அப்படின்னு நான் பாக்குறேன். வெங்கடேஷ் ஐயர் ரகுவன்ஷிக்கு முன்னாடி அதாவது ரஹானேக்கு நெக்ஸ்ட் ஒரு நம்பர் 4ல வந்து விளாண்டாரு அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கும். இல்ல லாஸ்ட் சீசன் நம்பர் 3ல கூட அவர் ஆடினாரு. ஸோ நிறைய மேட்சஸ் நம்பர் 3ல தான் அவர் வந்தாரு. இன்னொரு விஷயம், நரேனுக்கு வந்து பெரிய அளவுல இப்போ ரன்ஸ் வரதில்லை அப்படிங்கும் போது வெங்கடேஷ் ஐயர் நீங்க ஓபன் கூட பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயர் ஓபன் பண்ணாரு அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுப்பாரு. நிறைய மேட்சஸ் அவர் ஓப்பனிங் பண்ணியிருக்காரு. சோ நரேன் மேல நம்ம ரிலேபிளா இருக்க தேவையில்லை. மேபி நரேனுடைய பேட்டிங் நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா மிடில் ஆர்டர்லயோ இல்ல எக்ஸ்ட்ரா பேட்டர்ஸ் நம்பர் 8 நம்பர் 9ல தேவைப்படும் போது ஒரு பினிஷிங் எபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துல வைக்கலாம். சோ இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டரை புஷ் பண்ணிட்டு 3ல ரஹானே 4ல ரகுவன்ஷி வந்தார் அப்படின்னா ரமன்தீப் சிங்கை நம்பர் 5ல கொண்டு வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு ரமன்தீப் ரொம்ப லேட்டா வந்துட்டாரு. 8ல ரசல் ரிங்குக்கு அப்புறம் வந்தாரு. ரசல் வந்து ஒரு 7 and 8ல அந்த மாதிரி பொசிஷன்ல இப்போ இம்பாக்டும் இருக்கிறதால 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கும். சோ இந்த 8ல வந்தாரு அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 6 3 6 இப்ப இன்னைக்கு வந்த பொசிஷன் வந்து ஒரு 2-3 ஹிட் அவே அப்படிங்கறதா பார்க்கணும். ரசலை பொறுத்த வரைக்கும் 30 பால் 17 அப்படின்னா அவருக்கு ஒரு 3 ஹிட் இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான். சோ அவர் வந்து ரமன்தீப் ரிங்கு அதுக்கு அப்புறம் ரசல் வந்தா போதும். சோ பேட்டிங் ஆர்டர் வந்து இந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் இருக்கு, அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, கூல் கூல் கூல். அண்ட் கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின். கேகேஆர் வந்து இப்போ டாப் 4 உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா குஜராத் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, டெல்லி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 டீம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இவங்களை தாண்டி கொல்கத்தா உள்ள வரணும் அப்படின்னா வாட் ஷுட் தே டு? அவங்க என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க டீம்ல? சோ கேகேஆர் வந்து ஓரளவுக்கு நான் சொல்ல போனா இந்த சேஞ்சஸை தவிர மத்த எல்லாமே வந்து பிரில்லியண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீம்ல சேஞ்சஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், மத்த கேப்டன்சியா இருக்கட்டும், இன்னைக்கு பவுலிங் ரொட்டேட் பண்ணது, பவுலர்ஸ் எடுத்துட்டு வந்தது எல்லாமே வந்து சூப்பர்வா இருந்துச்சு. லாஸ்ட் கேம் சிஎஸ்கே எகெயின்ஸ்டா மோயின் அலி ஆடினாரு. இந்த கேம் வந்து ஆண்ட்ரிக் நாட்கியா கொண்டு வந்தாரு. பிச்சை டிஃபர் பண்ணி வின்னிங் காம்பினேஷனா இருந்தாலும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எக்ஸ்ட்ரா கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நுவான்சஸா பண்ணாரு. சோ பட் ஸ்டில் என்ன அப்படின்னா இந்த பேட்டிங் ஆர்டர்ல ஒரு இஷ்யூ இருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணி விளையாடுறது ஒரு இஷ்யூ இருக்கு. சோ அதை வந்து அட்ரஸ் பண்ணும். ஓப்பனிங்ல குவிண்டன் டிகா குபரா, ராம்னுல்லா குர்பாஸ் நம்ம பேசுன மாதிரி அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரணும். அண்ட் ரஹானே பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே செட். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வந்தா கேகேஆருக்கு சான்சஸ் ஹையா இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கிருபாகரன். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.